சிட்னியில் லாங் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 4 டேஸ் ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். அப்பா கேன்டீன் சர்வீஸ் வேலை, ரூபேஷ் டிரைவர் வேலை, நாங்கள் பின்னாடி உட்காந்து நல்லா சாப்பிட்ற வேலைன்னு அவங்கவுங்க டியூட்டியை வந்துட்டு அவங்கவுங்க சூப்பராக பண்ணிவிட்டு டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே 6 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். போகிற வழியெல்லாம் நிறையா கவர் பண்ணணும்னு பிளானிங்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக ஒன்றுமே எக்ஸிக்யூட் பண்ணல. காலையில் ஒரு காஃபியை குடித்தோம், ஷாப்பிங் பண்ணோம், லஞ்ச் சாப்பிட்டோம், அவ்வளோதாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பீச்சையாவது கவர் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனோம். அதுலேயும் வந்துட்டு எங்கள் கூட வந்தவங்களாம், ஆமாம் நீங்கள் பொறுமையாக நடந்து வாங்க, நாங்கள் போய் பீச்சில் பாதி விளாண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தண்ணிக்குள்ளே இறங்குறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. நம்ம தான் வீட்டுக்கு பொறுப்பான நாளாச்சே, என்னால் அம்மா அப்பாவை அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பாவுக்கு வந்து கூலிங் கிளாஸ் கேப்லாம் போட்டு, அப்பா இருங்கப்பா நான் உங்களை ஹீரோ மாதிரி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன், இந்த பீச்சில் வேறு லெவலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வச்சு கொஞ்சம் டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே வாங்க ஒரு மட்டன் சிக்கன் கடையாக பார்த்து நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்க மட்டும்தாங்க முடியும். எங்கே போய் இங்கே சாப்பிட்றது, ஆஸ் யூஷுவல் அதே பர்கர் தான். அப்புறம் வீட்டில் இருந்து வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதே சாப்பிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு.